துரைமுருகனோடு மல்லுக்கட்டும் ஆம்பூர் தொழில் அதிபர்கள். எம்பி தேர்தலில் கதிர் ஆனந்தை வீழ்த்துவதற்கு சபதம். அதிமுகவிற்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியாரா, ஆம்பூர் தொழில் அதிபர் பரிதா பாபுவா? கொந்தளிக்கும் வேலூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுக தலைமையில் எம்பி தேர்தலை சந்திப்பதற்கு பாமகவும் தேமுதிகவும் தயக்கம் காட்டி வரும் நேரத்தில் ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சவால் விடும் வகையில் பலம் பொருந்திய கூட்டணி அமையாததால் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மனம் சோர்ந்து போய்விட்டார் என்கிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள். கூட்டணி பலமாக அமையாத நேரத்தில் தனித்து தேர்தலை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் 39 எம்பி தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளரை தேர்வு செய்வதிலும் எடப்பாடியாரால் சுயமாக முடிவெடுக்க முடியாத அளவுக்கு இரண்டாம் கட்ட அதிமுக தலைவர்கள் முட்டுக்கட்டை போட்டு வருகிறார்கள் என்று கொந்தளிக்கிறார்கள் இபிஎஸ்ஸின் தீவிர விசுவாசிகள். 39 எம்பி தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளரை தேர்வு செய்து அறிவிக்க முடியாத அளவுக்கு எடப்பாடியாருக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் நேரத்தில் விவிஐபி தொகுதியான வேலூரில் எடப்பாடியார் தேர்வு செய்து வைத்திருக்கும் வேட்பாளரையே மாற்ற வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி போர்க்கொடி தூக்கியிருப்பதுதான் வேலூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளை ஆவேசம் கொள்ள செய்திருக்கிறது. அவர்களின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தும் வகையில் வேலூர் எம்பி தொகுதிக்கு நடைபெற்ற வேட்பாளர் நேர்காணலில் அதிமுக உறுப்பினராக கூட இல்லாத ஆம்பூரை சேர்ந்த தொழில் அதிபர் கலீல் ரகுமான் என்கிற இஸ்லாமியர் கலந்து கொண்டதுதான் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கலீல் ரகுமான் யார், அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து விசாரித்த போது அதிர்ச்சியான தகவல்கள் அலை அலையாய் பெருக்கெடுக்க ஒட்டுமொத்த வேலூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளின் கோபமும் வேலூர் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது பாய்ந்துள்ளது. வேலூர் எம்பி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் ஆர்வத்தில் கடந்த பல மாதங்களாக பல லட்சம் ரூபாயை செலவழித்து களப்பணியாற்றிய முக்கிய பிரமுகர் ஒருவர் ஆம்பூரில் உள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு கூட அறிமுகம் இல்லாத வகையில் கலீல் ரகுமானை அதிமுக வேட்பாளராக நிறுத்துவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிடம் பரிந்துரை செய்திருக்கிறார் கே.சி. வீரமணி என்பது உறுதியானதை அடுத்து ஒட்டுமொத்த வேலூர் மாவட்ட அதிமுக முன்னணி நிர்வாகிகளும் எடப்பாடியாரின் ஆளுமையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். வேலூர் எம்பி தொகுதி வாக்காளர்களிடமும் அதிமுகவினரிடமும் மிகவும் பிரபலமான அதிமுக நிர்வாகி ஒருவரை வேட்பாளராக அறிவித்தால் அன்றைய தினமே அதிமுகவின் வெற்றி உறுதி என்று சொல்லும் அளவிற்கு ஆளும் கட்சியான திமுகவுக்கு எதிரான அதிருப்தி அலை அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சராகவும் உள்ள துரைமுருகனால் அவரது சொந்த தொகுதியான காட்பாடிக்கு மட்டுமல்ல வேலூர் மாவட்டத்திற்கும் துளியளவும் நன்மை கிடையாது. அதுபோலவே அவரது புதல்வரான கதிர் ஆனந்த் எம்பியாலும் வேலூர் எம்பி தொகுதியில் பயனடைந்த ஒரே ஒரு மனிதரை கூட அடையாளப்படுத்திவிட முடியாது. திமுக எப்போதெல்லாம் ஆளுங்கட்சியாக வருகிறதோ அப்போதெல்லாம் அப்பாவும் புதல்வரும் ஆட்சி அதிகாரத்தை வைத்து கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டுவதையே அன்றாட பிழைப்பாக கொண்டிருக்கிறார்கள். விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கோ வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கோ துரைமுருகனும் கதிர் ஆனந்தும் துளி அளவு கூட சேவையாற்ற மாட்டார்கள் என்ற கோபம் 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே பொதுமக்களிடம் நீர்பூத்த நெருப்பாகவே கனன்று கொண்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் துரைமுருகனை எதிர்த்து அதிமுகவில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த ராமுவிடமே தோல்வியடையும் நிலையில்தான் துரைமுருகனின் செல்வாக்கு இருந்தது. அந்த நேரத்தில் சாதி பாசத்தில் அதிமுக மாவட்ட செயலாளரும் அப்போது அமைச்சருமான கே.சி. வீரமணி ராமுவின் வெற்றிக்காக பாடுபடாமல் துரைமுருகனின் வெற்றிக்காகத்தான் மறைமுகமாக உழைத்தார்.
9 முறை எம்எல்ஏவாக இருந்த துரைமுருகனை வீழ்த்த முடியுமா என்ற சந்தேகத்திலேயே ராமு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதால் 800 வாக்குகள் வித்தியாசத்தில் தட்டு தடுமாறி வெற்றி பெற்று விட்டார் துரைமுருகன். 50 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான துரைமுருகனை 3 ஆண்டுகளுக்கு முன்பே காட்பாடி வாக்காளர்கள் தூக்கி எறிவதற்கு தயாராகவே இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தை அதிமுக முழுமையாக பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு அமைச்சராக துரைமுருகனால் வலம் வர முடியாத நிலை உருவாகியிருக்கும். அவரைப் போலவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு எம்பி தேர்தலில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகத்திடம் தோல்வியை தழுவியிருப்பார் துரைமுருகனின் தவ புதல்வன் கதிர் ஆனந்த். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மத்திய பாஜக அரசு அமுல்படுத்திய முத்தலாக் மற்றும் CAA போன்ற சட்டங்களால் கதிர் ஆனந்திற்கு ஆதரவாக வெற்றி காற்று வீசிவிட்டது. 5 ஆண்டுகள் எம்பியாக இருந்த போதும் கதிர் ஆனந்த் வேலூர் தொகுதிக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று வேலூர் மாவட்ட திமுகவினர் கோபத்தை வெளிப்படுத்தி வரும் நேரத்தில் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத திமுக தலைமை 2024 எம்பி தேர்தலில் மீண்டும் கதிர் ஆனந்தையே திமுக வேட்பாளராக அறிவிக்க உள்ளது என்ற தகவலை கேட்டு வேலூர் எம்பி தொகுதி வாக்காளர்கள் மட்டுமல்ல திமுகவினரும் கதிர் ஆனந்தை ஓட 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 விரட்டும் முடிவுடனேயே காத்திருக்கிறார்கள். 2019 தேர்தலைப் போலவே 2024 தேர்தலிலும் அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு திமுக எம்பி கதிர் ஆனந்தின் வெற்றிக்கு மறைமுகமாக உதவும் வகையில்தான் வேலூர் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சரான KC வீரமணி வேலூர் எம்பி தொகுதி அதிமுக வேட்பாளராக கலீல் ரகுமானை அறிவிப்பதற்கு முழு வீச்சில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் வேலூர் மாவட்ட அதிமுக மூத்த நிர்வாகிகளிடம் எழுந்துவிட்டது என்று ஒரே மூச்சில் குமுறுகிறார்கள் வேலூர் நகர அதிமுக பிரமுகர்கள். அதிமுக வேட்பாளர் நேர்காணலில் கலந்து கொண்ட மற்றொரு அதிமுக மூத்த நிர்வாகி வேலூர் எம்பி தொகுதியில் பிரபலம் இல்லாத சாதாரண தொண்டரை நிறுத்தினால் கூட திமுக எம்பி கதிர் ஆனந்தை எளிதாக வீழ்த்தி அதிமுக வெற்றியை உறுதி செய்து விடலாம் என்று கருத்து கணிப்புகள் வெளியான நேரத்தில் பிரபல தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் உறவினரான வேலூர் மாநகராட்சி முன்னாள் அதிமுக கவுன்சிலர் ரிஷிகுமாரை அதிமுக வேட்பாளராக நிறுத்துவதற்கு எடப்பாடியார் முடிவு செய்திருக்கிறார் என்ற தகவல் வெளியான போது வேலூர் எம்பி தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். ஆனால் வேட்பாளர் நேர்காணலின் போது அதிமுக நிர்வாகிகளுடன் கட்சிக்கு துளியும் சம்பந்தமில்லாத கலீல் ரகுமானும் கலந்து கொண்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அதிமுக பிரமுகர்கள் சுய சிந்தனையோடு வேட்பாளரை எடப்பாடியார் தேர்வு செய்ய முடியாத அளவுக்கு KC வீரமணி உள்குத்து அரசியல் பகிரங்கமாகவே வெளிப்பட்டு விட்டது என்று ஆவேசமாக கூறுகிறார்கள். கலீல் ரகுமானுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆம்பூரில் தோல் பொருள் உற்பத்தி ஆலையை நிறுவியுள்ள கலீல் அகமதுக்கு சென்னையில் பல இடங்களில் தோல் பொருள் விற்பனை மையங்கள் இருப்பதுடன் இங்கிலாந்து நாட்டிலும் ஷோரூம் சொந்தமாக இருக்கிறது. பல 100 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட கலீலுக்கு அரசியல் ஆசை ஏற்படவே 2015 ஆகஸ்ட் மாதத்தில் சூப்பர் நேஷனல் பார்ட்டி என்ற பெயரில் புதிய கட்சியை துவக்கினார். இளைஞர்கள் மேம்பாட்டிற்கு உழைப்பதுதான் முதன்மையான நோக்கம் என்று கலீல் முழங்கிய போதும் அவரது கட்சி போனியாகவில்லை. சொந்த கட்சி மூலம் அரசியலில் பிரபலமாக முடியாத கலீல் அகமது அதிமுக வேட்பாளராக வேலூர் எம்பி தொகுதியில் போட்டியிட காய் நகர்த்தி வருகிறார். KC வீரமணியுடன் ஏற்கனவே இருந்த அறிமுகத்தை பயன்படுத்தி வேலூர் எம்பி தொகுதியை கலீல் குறிவைத்த நேரத்தில் திரைப்படங்களில் வரும் அதிரடி திருப்பங்கள் போல துரைமுருகனுக்கு வாழ்நாள் வில்லனாக அண்மை காலத்தில் மாறியிருக்கும் ஆம்பூரை சேர்ந்த மற்றொரு பிரபல தொழிலதிபர் பரிதா பாபுவின் திருவிளையாடல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதுதான் வேலூர் அதிமுக வேட்பாளர் தேர்வில் முக்கியமான ட்விஸ்ட் ஆகும். ஆம்பூரில் பரிதா குழுமம் என்ற பெயரில் தோல்பொருள் உற்பத்தி நிறுவனத்தை நடத்தி வருகிறார் மெக்கா ரஃபீக் அகமத். நிஜ பெயரை விட பரிதா பாபு என்பதுதான் ஆம்பூரை கடந்து வேலூர் மாவட்டம் முழுவதும் பிரபலம். KC வீரமணி, கலீல்,
பரிதாபாபு ஆகிய 3 பெருந்தலைகளும் ஒன்றாக சேர்ந்து துரைமுருகனின் பிள்ளையான கதிரானந்தை தோற்கடிப்பதற்காக எடுத்துள்ள சபதம்தான் வேலூர் மாவட்ட அதிமுகவில் காலம் காலமாக கட்சியின் வளர்ச்சிக்காக பல லட்சம் ரூபாயை செலவழித்து வியர்வை சிந்தி உழைத்த அதிமுக மூத்த நிர்வாகிகளை எல்லாம் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வேலூர் எம்பி தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது குறித்து சுயமாக முடிவெடுக்க முடியாத அளவுக்கு எடப்பாடியாரின் கைகளை கட்டி போட்டுள்ள கே.சி. வீரமணியை உள்ளடக்கிய மூவரின் திருவிளையாடல்கள் படுபயங்கரமானதாக இருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடியாரை விட செல்வாக்கு மிகுந்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் கே.சி. வீரமணி, கலீல், பரிதாபாபு ஆகிய மூவரும் என்பதுதான் வேலூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளை பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு எதிராக கேள்விகளை எழுப்ப வைத்துள்ளது. துரைமுருகன், அவரது பிள்ளை கதிரானந்த் ஆகிய இருவருக்கு எதிராக வேலூர் மாவட்டம் முழுவதும் அதிருப்தி அலை அதிகமாக வீசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் சாதாரண அதிமுக நிர்வாகியை வேட்பாளராக அறிவித்து கடுமையாக தேர்தல் பணியாற்றினால் எளிதாக வேலூரை அதிமுக கோட்டையாக மாற்றிவிடலாம் என்பதுதான் ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளின் வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனால் தொண்டர்களின் விருப்பத்திற்கு மாறாக அதிமுகவுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத கலீல் ரகுமானை அதிமுக வேட்பாளராக அறிவிக்க கே.சி. வீரமணியும் பரிதாபாபுவும் ஆடி வரும் சித்து விளையாட்டுகளை பார்த்து அதிமுக நிர்வாகிகளே அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அமைச்சர் துரைமுருகனின் பிள்ளை கதிரானந்தை தோற்கடிப்பதற்கு அதிமுகவை பயன்படுத்தி கொள்ள பரிதாபாபு ஏன் துடிக்கிறார் என்று விசாரித்தால் தமிழ் சினிமாவில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைமாக்ஸ்கள் இருப்பதைப் போல துரைமுருகனின் அதிகார வெறியால் காயமடைந்த மனதிற்கு கதிர் ஆனந்த் எம்பியை தேர்தலில் மண்ணை கவ வைத்து அதிமுகவை வெற்றி பெற வைத்து காயம்பட்ட மனதை ஆற்றிக்கொள்ள துடிக்கிறார் பரிதாபாபு என்கிறார்கள். கலீலை விட பன்மடங்கு கோடீஸ்வரரான பரிதாபாபு என்று அழைக்கப்படும் மெக்கா ரஃபீக் அகமதும் ஆம்பூரில் செல்வாக்கு மிகுந்த தோல் பொருள் உற்பத்தி நிறுவனத்தின் அதிபராக பல ஆண்டுகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பிரபலமான தோல் தயாரிப்பு நிறுவன அதிபராக மட்டுமின்றி இந்திய அளவிலும் தோல் பொருள் ஏற்றுமதியில் மிகவும் பிரபலமானவர் பரிதாபாபு. அகில இந்திய அளவில் தோல் உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் ஒன்று சேர்த்து அமைத்துள்ள சங்கத்தின் தலைவராகவும் பரிதாபாபு பதவி வகித்து வருகிறார். ஆம்பூரில் பரிதாபாபுக்கு சொந்தமான தோல் பொருள் உற்பத்தி நிறுவனத்தில் 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவருடன் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பல ஆண்டு காலமாகவே நெருக்கமான நட்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதுடன் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோதெல்லாம் துரைமுருகன் காட்பாடியில் இருந்து ஆம்பூருக்கு தனியாக சென்று பரிதாபாபுவை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்றும் பரிதாபாபுவை எஜமான் என்று அழைக்கும் அளவுக்கு துரைமுருகன் தனது ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கைக்கும் அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் பரிதாபாபுவிடம் சரணடைந்திருக்கிறார். துரைமுருகன் ஒருத்தருக்கு பணிவு காட்டுகிறார் என்றால் அதன் பின்னணியில் இருப்பது பண ஆதாயம் மட்டுமே. திமுக எதிர்க்கட்சியாக இருந்த காலங்களில் கோடிக்கணக்கில் கட்சி நிதியாக பரிதாபாபுவிடம் இருந்து துரைமுருகன் பெற்றிருக்கிறார் என்று அவரது விசுவாசிகளே வெளிப்படையாக கூறுகிறார்கள். கை நீட்டி காசு வாங்கியதற்கு பிரதிபலனாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஆம்பூரில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த வேலூர் மாவட்டத்திலும் பரிதாபாபுவின் கண் சிமிட்டலுக்கு ஏற்ப பல்வேறு விவகாரங்களை கமுக்கமாக நிறைவேற்றி தந்து தனது விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் என்கிறார்கள் பரிதாபாபுவின் தொழில் கூட்டாளிகள். ஆட்சி அதிகாரம் இல்லாத போது பரிதாபாபுவையே சுற்றி சுற்றி வந்த துரைமுருகன் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பரிதாபாபுவை அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதுதான் இன்றைக்கு அவருக்கும் கதிர் ஆனந்திற்கும் தீராத தலைவலியை உருவாக்கியிருக்கிறது. கடந்த மாதத்தில் தமது தொழில் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகனின் உதவியை நாடி சென்னைக்கு சென்றிருக்கிறார் பரிதாபாபு. அப்போது உடனடியாக சந்திக்காமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரிதாபாபுவை காக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த பரிதாபாபு துரைமுருகனை சந்திக்காமலேயே ஆம்பூருக்கு கோபத்துடன் திரும்பியிருக்கிறார். அன்றைய தேதிதான் துரைமுருகனின் அரசியல் வாழ்க்கைக்கு வேலூர் மாவட்டத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சபதமே எடுக்கும் மனநிலைக்கு பாபுவை தள்ளியிருக்கிறது.
அவரின் சபதத்திற்கு சவால் விடும் வகையில் எம்பி தேர்தலும் நெருங்கிவிட்டதால் கதிர் ஆனந்தை வீழ்த்துவதற்கு எத்தனை கோடி ரூபாய் தேவைப்பட்டாலும் சொந்த பணத்தை தருகிறேன், ஆனால் தனக்கு நம்பிக்கைக்குரிய பிரமுகரை, அதுவும் இஸ்லாமியர் ஒருவரைத்தான் வேலூர் எம்பி தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று கேசி வீரமணிக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார் பரிதாபாபு. ஆளுங்கட்சி அந்தஸ்தை அதிமுக இழந்து 3ஆம் ஆண்டை நெருங்கும் நேரத்தில் துரைமுருகனைப் போலவே கேசி வீரமணியும் அதிகாரத்தில் இல்லாத நேரங்களில் பரிதாபாபுவிடம் மிகவும் நெருக்கம் காட்டியிருக்கிறார். துரைமுருகன் உருகுவதை விட பல மடங்கு கேசி வீரமணியும் உருகியதுடன் எஜமான் என்று துதிப்பதை மந்திரம் போல மாற்றிக்கொண்டிருக்கிறார் கேசி வீரமணி. மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பாதம் பணிந்து அரசியல் வாழ்க்கையை கடத்திய கேசி வீரமணிக்கு பரிதாபாபுவிடம் சரணடைவது மான பிரச்சனையாக ஒருபோதும் இல்லாமல் போனதால் பாபுவின் நன்கொடை ஒவ்வொரு சந்திப்பின் போதும் கனம் அதிகரித்தே வந்திருக்கிறது. பாபுக்கு செஞ்சோற்று கடனாக அவரின் விருப்பத்தை நிறைவேற்றி தரும் வகையிலேயே கலீல் ரகுமானை வேலூர் அதிமுக வேட்பாளராக அறிவிப்பதற்கு முழு வீச்சில் எடப்பாடியாருக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார் கேசி வீரமணி என்று அதிமுக வேட்பாளர் தேர்வுக்கு பின்னால் மறைந்திருக்கும் பல மர்ம முடிச்சுகளை அவிழ்த்தார்கள் கேசி வீரமணியின் விசுவாசமிக்க வேலூர் நகர அதிமுக பிரமுகர்கள்.